வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சென்னையில் போலீஸ் குவிப்பு. ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுகிறாரா? நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைந்த திமுக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஊழலை திமுக செய்திருப்பதாக வழக்குகள் தற்பொழுது பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் பொன்முடி, KN நேரு, அமைச்சர் தங்கம் தென்னரசு, துரைமுருகன் போன்றவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கு இன்று நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததன் காரணமாக இந்த வழக்கு விசாரணை நடத்தவிடாமல் தடுத்து கொண்டிருந்த திமுகவின் தலைமை தற்பொழுது தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டிற்கு வந்ததன் காரணமாக தற்பொழுது முறைகேடான வழக்குகள் அனைத்தையும் விசாரணைக்கு மேற்கொள்ளலாம் என்ற தகவல்களை நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனால் CBI துறை, அமலாக்கத்துறை போன்ற அனைத்து அதிகாரிகளும் சென்னையில் வந்துள்ளனர். இதனால் திமுகவின் தொண்டர்கள் தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு அசம்பாவிதத்திலும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக சென்னையில் போலீஸ் குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நாம் ஒன்றை உறுதியாக கூற முடியும். இதுவரைக்கும் திமுக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தில் 50 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்களது சொத்து மதிப்புகள் 1 கோடி ரூபாய் தான் என்று கணக்கு காட்டப்பட்டுள்ளது என்றால், இதுவரைக்கும் கலைஞராக இருக்கட்டும், அவரது மகன் ஸ்டாலினாக இருக்கட்டும், அவரது மகன் உதயநிதியாக இருக்கட்டும், பல கோடி மதிப்புள்ள சொகுசு வாகனங்கள், சொகுசு பங்களாக்கள் எல்லாம் யாருடைய பேரில் தான் இருக்கிறது? அதை விசாரணை செய்தாலே பினாமிகள் யார் என்பது வெளிவந்துவிடும். தற்பொழுது அமைச்சர் KN நேரு, பொன்முடி, துரைமுருகன், தங்கம் தென்னரசு இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து ஊழல் வழக்குகளிலும் தாங்கள் நிரபராதி என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆவணங்கள் அனைத்தும் இவர்களுக்கு எதிராக இருப்பதால் நிச்சயம் இவர்கள்தான் குற்றவாளி என்பதை நீதிமன்றத்தில் சாட்சிகள் தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைத்து இவர்கள் சுதந்திரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டிற்குள் வந்ததன் காரணமாக இவர்களது வழக்கு விசாரணை உண்மைத்தன்மையுடன் ஆராய்ந்து ஒருவேளை இவர்கள்தான் குற்றவாளி என்றால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது சென்னை முழுவதும் பாதுகாப்புகள். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் அவர்களது பிரச்சாரம் என்றால் கூடுதலான போலீஸ் பாதுகாப்பு. அதுவே விஜய் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவர்களது பிரச்சாரம் என்றால் குறைவான பாதுகாப்பு. இதற்கு காரணம் என்ன? இவர்களது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபொழுது மக்கள் மத்தியில் வரவேற்புகள் இல்லானாலும் காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்ததுதான் என்பதும் தெரிய வந்துள்ளது.